ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம வந்து ஸ்டெம் ஸ்டிச் தான் பார்க்க போறோம். எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு செயின் எடுத்துக்கிட்டு அதுக்கு கீழே குட்டி லாக் ஸ்டிச் எடுத்துட்டு இந்த செயினோட பாதியில அடியில பேக் செயின் வந்து எப்படின்னா நம்ம வந்து உள்ள போடுவோம் இந்த லூப்புக்கு. இது வந்து எப்படின்னா இந்த சைட்ல அந்த லைன்லயே குத்தணும். லைன் வெளியில குத்தக்கூடாது, லைன் உள்ளேயே. இந்த மாதிரி மேல ஒரு லாக் ஸ்டிச், இந்த மாதிரி ஒரு பெரிய செயின் எடுக்கணும். குட்டி லாக் ஸ்டிச் இந்த செயினோட பாதி, இந்த செயினோட ஆஃப்ல மேல குத்தக்கூடாது, கீழே கிட்ட செயினோட ஆஃப்ல வந்து குத்தணும். ஆஃப்ல வந்து இந்த மாதிரி வச்சு ஒரு லாக் ஸ்டிச், அதாவது ஒரு லாங்கா ஒரு செயின், குட்டி லாக் ஸ்டிச். இந்த செயினோட பாதியில இந்த மாதிரி நீங்க நீடில வச்சு இப்படி விளக்குனீங்கனாலே அந்த லைன் தெரியும். அந்த லைன்லயே தான் வரணும், இந்த லைன்லயே தான் குத்தணும். இப்படி வெளியில சைட்ல எல்லாம் குத்தக்கூடாது, அந்த லைன்லயே தான் குத்தி எடுக்கணும். ஒரு குட்டி லாக் ஸ்டிச், ஒரு பெரிய செயின், ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இந்த மாதிரி இந்த லைன் இது பண்ணீங்கன்னா அப்படி ஊசியை வச்சு இது பண்ணீங்கன்னா அந்த லைன் தெரியும். ஸோ அங்கே ஒரு செயின், குட்டி லாக் ஸ்டிச், ஒரு பெரிய செயின், ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இந்த மாதிரி அந்த நீடில் வச்சு அப்படி மூவ் பண்ணீங்கனாலே அந்த இது ரெட்டு மூவ் ஆகுதா, அங்கே ஒரு பாதி, அதாவது இந்த பெரிய செயின்ல பாதி, அங்கே ஒரு செயின் ஸ்டிச் போட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச், ஒரு பெரிய செயின், ஒரு குட்டி லாக் ஸ்டிச். அந்த செயினோட பாதியில அந்த லைன்லயே ஒரு செயின், குட்டி லாக் ஸ்டிச். இங்க வந்து முடிக்கிறப்ப நம்ம எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் ஸ்டெம் ஸ்டிச்சோட ப்ராசஸ்.